வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான மொபைலை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். Xiaomi 14 Civi அப்படிங்கிற இந்த மொபைல் தான். இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலுக்காக வந்து அவங்க லைக்காவோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. லைக்கானா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக்கா கிடையாது. லைக்கா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் கேமரா லென்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க வந்து இந்த டிஜிட்டல் கேமராஸ்லாம் வந்து அதில் ஒரு பெரிய லெஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட கொலாபரேட் பண்ணி அந்த லென்சஸ் வச்சு அவங்க வந்து ஒரு ஃபோனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து Xiaomi 14 Civi அப்படிங்கிற மாடல். அதுவும் சாதாரண கேமரா ஸ்பெக்கு கிடையாதுங்க. மூணுமே பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா லைக்கா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டூயல் கேமராஸ். இப்போல்லாம் வந்து நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மொபைல் வாங்கினா கூட ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு கேமரா தான் வருது. அதே நேரத்தில் அது பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் இல்லைனா 16 மெகா பிக்சல் தான் இருக்கும். இதில் வந்து டூயல் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செல்ஃபிலே வந்து பூந்து விளாட்லாம், நிறைய வீடியோஸ் எடுக்கலாம், போர்ட்ரேட் எடுக்கலாம், 4K வீடியோஸ் எடுக்கலாம். இது மாதிரி நிறைய ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம Xiaomi 14 Civi அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஃபோன் எந்த மாதிரியான ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளீனாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் கலரில் டேரிங்கான ஒரு ஸ்டைல் இருக்குது. co-engineered with லைக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த லைக்கா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேமரா பிராண்ட். இவங்களுடைய கேமராஸ் எல்லாமே வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட சேர்ந்து இவங்க வந்து இந்த Xiaomi 14 Civi வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. இந்தியாஸ் மோஸ்ட் லவுட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐக்கான அவார்டு, இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா ப்ரொஃபஷனல் கேமரா சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா OIS எனேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் போர்ட்ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூயல் 33 மெகா பிக்சல் AI செல்ஃபி கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஸ்பெக்கு. யாருக்கெல்லாம் வந்து செல்ஃபி கேமராவில் டூயல் கேமரா தேவையோ அவங்களாம் வந்து இந்த மாடல் தான் வாங்கி ஆகணும். அண்ட் Qualcomm Snapdragon 8S Gen 3 ப்ராசஸர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8S அப்படிங்கிற இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு புது மாடல் அப்படின்னே சொல்லலாம். குவாட் கர்வ்ட் டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட 1.5K AMOLEDங்க இது. அண்ட் 67 வாட்ஸ் டர்போ சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் Victus 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Victus தான் இருக்குல்ல லேட்டஸ்ட். அதோடைய அடுத்த வெர்ஷன் தான் வந்து Victus 2 அப்படிங்கிற இந்த மாடல். ஓகே, இப்போ வந்து நம்ம Xiaomi 14 Civi எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ்க்கான டப்பா கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எல்லாருமே வந்து இந்த சிலிகானில் தான் கொடுத்துருவாங்க. பட் இவங்க வந்து ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து Xiaomi 14 Civiயோட குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. ஃபோன் இருக்கு, ஃபோனை நம்ம சைடில் வச்சிருவோம். 67 வாட் சார்ஜர் டிசைன் பை Xiaomi அப்படின்னு போட்டிருக்காங்க. சார்ஜர் நல்லா பெருசாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு USB இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சைடில் வச்சிடலாம். சூப்பராக இருக்குங்க ஃபோனு. அதாவது ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் கேமரா இருக்கிற இடம் மட்டும் உங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்தளவுக்கு வந்து கேமராக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு லைட் ப்ளூ கலரில் ஒரு சாலிடான டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணாமல் மினிமலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அழகாக வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஐஃபோன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். iPhone 4, iPhone 5 அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதே மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இப்போ நீங்கள் வந்து வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி 2 கை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தியேட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. C டைப் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஃபேவரட் ஃபீச்சரான இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து உங்கள் டிவி, அதுக்கப்புறம் AC எதெல்லாம் ரிமோட்டில் கண்ட்ரோல் ஆகுமோ எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா பஞ்சோல் ஸ்டைலில் டூயல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அண்ட் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா 50 மெகா பிக்சலுங்க. லைக்கா கேமரா தாறுமாறாக இருக்க போது. ஃப்ளாஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. Xiaomi 14ஓட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாலிடான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இது வந்து குவாட் கர்வ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கே தெரியும் குவாட் அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம். 4 எட்ஜஸ்லேயும் வந்து நல்லா கர்வ்டாக இருக்குங்க. அது நம்ம அந்த iPhone 6 வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வளைஞ்சிருக்கும் பேனலோட, அது மாதிரி வளைஞ்சிருக்கு. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னா இன்ஃப்ராரெட் ஃபீச்சர், அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெரிய ஃபீச்சருக்கு வருவோம். இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா 350 மெகா பிக்சல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. PDAF இருக்கக்கூடிய கேமரா கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக்
ஜூம் இருக்கக்கூடிய கேமராஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அல்ட்ரா வைட் இருக்கக்கூடிய கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எடுக்க போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். 4K வீடியோஸும் எடுக்கலாம், நீங்கள் 1080p வீடியோஸும் எடுக்கலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் டூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. என்ன சூப்பராக இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சூப்பர் ஸ்லிம்மாக இருக்குது. 4700 mAh பேட்டரி பவர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி மட்டும் ஒரு 5000 இல்லைனா ஒரு 6000 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன வீடியோ எடுத்தாலும் ஒரு நாள் சாலிடாக வந்திருக்கும். அடுத்தது இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராசர் வந்து Snapdragon 8s Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யோசிக்கவே வேணாம். ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எந்த அப்ளிகேஷனாலும் இதில் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக 8GB RAM எக்ஸ்டென்ஷன் இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 120GB 256GBன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து வேரியன்ட்ஸ் நிறைய இருக்குது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ப்ளூ, மேட்சா க்ரீன் அண்ட் ஷேடோ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 அட்ராக்டிவான கலர்ஸில் வருதுங்க. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ப்ளூ அப்படிங்கிற கலர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42,999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே Xiaomi 14 Civiயோடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு Xiaomi 14 Civiயில் என்ன ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.